பொறுப்பு துறப்பு. வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ எதை பத்தி இருக்க போதுன்னா, இந்த மாதம் என்ன மாதம், ஒரு பேரே வரலாறு. இந்த மாதம் வந்து எலெக்ஷன் மாதம். இந்த வீடியோ வந்து நம்ம தளபதிக்காக நம்ம ட்ரிபியூட் பண்ண போறோம். இதே மாதிரி இந்த மாதங்கள்ல வந்து சினிமாக்கம் பாலிடிக்ஸ்கம் சினிமா போன ஆட்கள் பத்தின வீடியோக்கள் வரப்போகுது. சோ அதன் முதல் படியாக முதல் வீடியோவாக நம்ம அண்ணனை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம டிவிக்கே நாயகன், ஜனநாயகன் நாயகன் நம்ம விஜய் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம்னு விஜய் அண்ணாக்கான ஒரு வீடியோவா அமைய போகுது இது. சோ இப்போ முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விஜய், அதாவது விஜய் நடிச்ச ஜெர்னி ஆஃப் த விஜய் ஷார்ட் லிஸ்டா பண்ணிடுவோம். அதாவது எல்லாரும் விஜயண்ணனா வந்தாரு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா விஜயண்ணனும் ஒரு நெப்போகிட். விஜயகாந்த் படத்துல இருந்து ஆரம்பிச்சு நம்ம ரீசெண்டா ரிலீஸ் ஆன டபுள் ஆக்ஷன் லெஜெண்டரி கோட் படம் வரைக்கும் மஜா பண்ணிருக்காரு. யாரு கூட மஜா பண்ணிருக்காருன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதுவும் பிரபுதேவாக்கு அப்புறம் மஜாவா டான்ஸ் ஆடுறாருன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில அவர் தான் மஜாவா. என்னதான் சொன்னாலும் டான்ஸ் வேற லெவல்ல ஆடுவாரு. அவர் டான்ஸ் வந்து பார்க்கலாம், என்னதான் அணிலா இல்லைன்னாலும். அண்ட் அவர் நடிப்பும் ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கும். பழைய காலத்துல கேவலமா நடிச்சாரு, நடுவுல சூப்பரா நடிச்சாரு. ரீசெண்டா வர்றதுல எல்லாம் கொஞ்சம், அதாவது அந்த சர்க்கார் படத்துல இருந்தே தெரிஞ்சு போச்சு அவர் பொலிட்டிக்கலா போறாருன்னு. எல்லா படத்துலயும் ஒரு பொலிட்டிக்ஸ் வச்சிருப்பாரு. இல்ல பழைய காலத்துல வந்து மோசமா நடிச்சாருன்னு சொல்ல முடியாது. அது படம் அவரு கிடைக்கிறதுலதான். துல்லாத மனமும் துள்ளும்ல சரியான ஒரு ஆக்டிங் இருக்கும். அது வந்து ஸ்கிரிப்டை பொறுத்துதான். ஸ்கிரிப்ட் என்ன கேக்குதோ அதுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி நேருக்கு நேர்லயும் சூப்பரா நடிச்சிருப்பாரு சூர்யா கூட. அதான் அவங்களுக்கு ஸ்டார் வேல்யூக்குன்னு படம் வரும்போது அதுல ஆக்டிங் பொட்டன்சியல் அவ்வளவு இருக்குமானா இருக்காது. ஆனா அது கதை பேஸ்டா வரும்போது கண்டிப்பா அவரோட ஆக்டிங்க கொடுத்துட்டு தான் இருக்காரு. நான் அதுக்காக விக்ரம் லெவல் ஆக்டரு, கமல் லெவல் ஆக்டர்னு சொல்ல மாட்டேன். அவரும் ஒரு ஆக்டர். அவருக்கு உண்டான அந்த நடிப்பை அவர் கொடுப்பாரு, அவ்வளவுதான். ஓகே, லெட்ஸ் கெட் ஆன் டு தி செஷன்ஸ். அதாவது முதல்ல வந்து நம்ம வந்து டாப் 5 மூவிஸ் சொல்ல போறோம். சோ ஏகே, நீங்க 5th பொசிஷன்ல யார வைக்கிறீங்க? எந்த படத்தை வைக்கிறீங்க? 5th பொசிஷன்ல நான் வந்து மாஸ்டர் வைக்கிறேன். 5th பொசிஷன்ல மாஸ்டர். சிரோஜ், உங்களோட 5th பொசிஷன் என்ன? சிரோஜ் உங்களோட? சிரோஜ் வந்து 2 வீடியோக்கு அப்புறம் திரும்ப வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அவர் டைட்டா கோமாக்கு போயிட்டாரு. திரும்ப எந்திக்கிறது கொஞ்சம் நாளாயிடுச்சு. தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு விஜய் படத்தை கூட என்னன்னு தெரியாத ஒரே அந்த அளவுக்கு கிடையாது. நான் வந்து அவ்வளவு படம் பார்த்தது கிடையாது, அதனாலதான் பிரச்சனை. புரியுதா? ஒரு காலத்துல எல்லாம் சன் டிவி ஓபன் பண்ணாலே அவர் தான் அப்புறம் வருவாரு. நீச்சல் அடிச்சு டிவி பார்க்க மாட்டேன்டா. ஜில்லாவை 5th பிளேஸ்ல வைக்கிறேன். சரி, எனக்கு தெரிஞ்சு நான் ஏன்னா நான் பார்த்ததுல ஐ திங்க் விஜய் படத்தை ரீவாட்ச் பண்ணது அந்த படம் தான் அதிகம், ஜில்லா. ஏன்னா டிவியில வந்து நிறைய பார்த்திருக்கேன். ஏன்னா என் அண்ணன் வந்து ஒரு வெறி பிடிச்ச அணில், அவங்க கூட இருந்து பார்த்திருக்கேன் நிறைய வாட்டி அந்த படத்தை. ஸோ ஜில்லா வந்து 5th பொசிஷன்ல போகுது. ஏன்னா சாங்ஸும் நிறைய பிடிக்கும் அந்த படத்துல. தட்ஸ் வை. சினோஜ், சாரி, நீங்க என்ன 5th பிளேஸ்ல உங்களுக்கு என்ன படம்? நான் வந்து 5th பிளேஸ்ல வந்து சச்சின் வந்து ஐ ஸ்டில் மிஸ் தட். அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு படம் அதான் வந்து பண்றதே கிடையாது இப்போ. அது வந்து எனக்கு கடைசியா சச்சின் தான் வந்துச்சு நினைக்கிறேன். நண்பன் வந்துச்சு ப்ரோ. மஜாவா பண்ணாரு ப்ரோ. குருவியில F1 காரெல்லாம் ஓட்டுவாரு ப்ரோ. வாயோ, அதுதான் மாஸ் படம்யா. அதுல என்னையா நான் என்ன சொல்றேன்னா, ஜாலியா ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு அந்த இப்போ பாருங்கண்ணே அதுல வடிவேல் கூட காவலன் வந்துச்சு. காவலன்னு சச்சின் நண்பன் ஒரு ஜோன்ல இருக்கும்ல, அந்த ஜோன்ல வந்து எனக்கு வந்து சச்சின் வந்து நல்ல ஒரு இதா அடிப்பீங்க சொன்னா. நான் படத்தை பார்த்ததில்லன்னு நினைக்கிறேன் சச்சின். எங்களுக்கு தெரியும், உனக்கு புசி இல்லைன்னு தெரியும். 4th பிளேஸ்ல வந்து மை சைல்ட்ஹுட், மை எவ்ரிதிங், மை தலைவி அனுஷ்கா.
4th பிளேஸ்ல வந்து வேட்டைக்காரன். அது வந்து படமா அதாவது பார்த்தா மொக்க படம், ஆனா உனக்கு ஃபேவரட் படம் இல்லையா, அதனால நீ இதை சொல்ற. அதாவது சின்ன வயசுல எல்லாம் அந்த அந்த கமிஷனரை வந்து குடும்பமா எரிக்கிறதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப டிராமடைஸ் ஆகி வாழ்க்கையில போலீஸாவே ஆயிடக்கூடாது, அவரெல்லாம் இவ்வளவு அந்த ரவுடி எல்லாம் பார்த்து ஓ மை காட் திஸ் பிக் ரவுடி, அதெல்லாம் வந்து வேட்டைக்காரன் படம் பார்த்தா வந்துச்சு. 4th பிளேஸ் நான் வைக்கக்கூடிய மூவி வந்து வைக்கலாமா தெரியாது, ஓகே பாப்போம். குஷி வைக்கிறேன் 4th பிளேஸ்ல. ஆக்சுவலா நான் இது யோசிச்சேன், சூப்பர் சூப்பர் சீன், சூப்பர். ஆக்சுவலா நான் இது யோசிச்சேன், செம்ம எனக்கு அது சூப்பர் படம் தானே, அதுக்கு செகண்ட் பிளேஸ். நானும் 4th பிளேஸ் அதான் வைக்கலாம்னு இருந்தேன். சரி ஓகே ஓகே. ஏன்னா அதுவும் இந்த படம் வந்து நான் வந்து கோவிட் டைம்ல பார்த்தேன். கோவிட் டைம்ல வந்து இந்த எல்லா சேனல்லையும் போட்டுட்டு இருந்தாங்க, எல்லா டைம் பார்த்தேன். குஷி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இந்த படம். யூ நோ த சீன் இன் தட் இன்ஃபேமஸ் சீன், சாரி சீன், ஏ சிவா இடுப்பு, நீ இடுப்ப பாக்கல, அதனால குஷி வந்து 4th பிளேஸ். நான் வந்து 4th பிளேஸ்ல வந்து நான் குஷி தான் சொல்லலாம் நினைச்சிருந்தேன். என் பூல சிரிக்கிறேன், ஆனா வந்து இப்போ தலைவர் சொல்லிட்டதுனால நான் வந்து 4th பிளேஸ்ல வந்து தெரி வைக்கிறேன். நீ மூஞ்செல்லாம் அப்படி வைக்காத, நீயும் அந்த டைம்ல தெரிக்கு பெயர் விட்டுருப்ப. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, தெரிக்கு நீ வந்து இதுவே ஆகல, நீ கொஞ்சம் கூட உனக்கு இதுவே ஸ்டோன் ஃபேஸ்ல தெரியும். ஸ்டோன் ஃபேஸ்ல தான் உட்கார்ந்திருந்தேன், மெர்சலுக்கு தான் ப்ரோ ஃபயர் விட்டேன். ஃபயர் நான் எனக்கு அப்படி கொஞ்சம் ஆப்போசிட். மெர்சல் வந்து எனக்கு ஒர்க் ஆச்சு, ஆனா தெரிய அளவுக்கு ஒர்க் ஆகல. தெரிதான் எனக்கு ரொம்ப பீக்கா ஒர்க் ஆச்சு. தெரி வந்து அந்த படம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன், சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஆனா தெரி 4th இடத்துல வைக்கிறேன். எனக்கு தேர்ட் பிளேஸ் ஆக்சுவலி ரொம்ப கடினமாயிட்டு இருக்கு. நம்ம விஜயண்ணன் வந்து ரொம்ப நிறைய நல்ல படம்லாம் நடிச்சிருக்காரு, எப்படி அதை டாப் 5குள்ள கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியல. ஸோ தேர்ட் பிளேஸ்ல வந்து இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது, நிறைய பேருக்கு பிடிக்கும். தேர்ட் பிளேஸ்ல வந்து நான் ஷாஜஹானை வைக்கிறேன். எனக்கு ஏன்னு தெரியாது, சிறு வயதுல இருந்து ஷாஜஹானோட பாட்டுகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் மின்னலை பிடித்து ஒரு ஜோக்கர் டான்ஸ் ஆடுவாரு, அதெல்லாம் வெரி வெரி மஜாவான கான்செப்ட் வித் மஜாவான படம். ஸோ தேர்ட் பிளேஸ் இஸ் ஃபார் ஷாஜஹான், அண்ட் ஷாஜஹானோட மியூசிக்காக தான் தேர்ட் பிளேஸ். கமான் சினோ இஸ் தேர்ட் பிளேஸ். தேர்ட் பிளேஸ்ல வந்து நான் பீஸ்ட் இல்ல கத்தி வைக்கிறேன். பீஸ்ட்னு வந்தான் ப்ரோ, பீஸ்ட்னு வந்த தேர்ட் பிளேஸ் கூத்திருவேன். தேர்ட் பிளேஸ்ல வந்து கத்தின்னு வைக்கிறேன். கத்தி வந்து ஐ திங்க் விஜய், நான் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பார்த்த விஜய் மூவி வந்து கத்தி தான். அப்படி எனக்கு அந்த டைம் வந்து நல்லா பிடிச்ச படமா இருந்தது கத்தி. அந்த டைம்ல இது ரொம்ப கத்தி போட வேண்டிய டைம் ஆயிடுச்சு. அந்த டைம்ல இல்ல, இப்போ பார்த்தாலும் கத்தி நல்லா தான் இருக்கும். அது வந்து இப்போ சினோஜ் சொன்ன கத்திய வந்து நான் என்னோட லிஸ்ட்லயும் வைப்பேன். ஆனா வந்து நான் வந்து 2வது இடத்துல வச்சுக்கிறேன் கத்திய. என்னோட 3வது இடத்துல வந்து நான் வந்து இடத்துல என்ன படம் எல்லாருக்கும் தெரியும். இடத்துல வந்து நான் வந்து துப்பாக்கி வைக்கிறேன். 3வது இடத்துல ஃபக் chronological order, fuck it, I will just say the list. செகண்ட் பிளேஸ்ல கத்தி, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல துப்பாக்கி, தேர்ட் பிளேஸ்ல வந்து போக்கிரி. எனக்கு போக்கிரி பிடிக்கும் நண்பர்கள், ஆனா வந்து எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். ஆனா வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த படம் பிடிக்காதும்பாங்க. ஆனா எனக்கு வந்து இப்ப கூட நீ அந்த படம் பார்த்தனா மியூசிக்ல இருந்து எல்லாமே ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கும். ஷார்ட் வைக்கிறது, அது அந்த மியூசிக் வரும் தெரியுமா, அந்த மாலை அப்படி ஒரு மாதிரி அந்த ஒரு மாதிரி மட்டும் மியூசிக் எல்லாம் வரும். மணி சர்மா தான் மியூசிக் அதுக்கு. மணி சர்மா தான் இப்ப கூட அந்த மீம் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே, தன நாய் தலா விஜய் அரெஸ்ட் ஆகி காருக்குள்ள உட்கார்ந்து போறது. அது வந்து அந்த படம் வந்து என்னமோ ஒரு அந்த மாஸ் வந்து அந்த லெவல் மாஸ் வந்து எனக்கு மாஸ்னா வந்து போக்கிரி தான். விஜய்க்கு மாஸ் படம்னா போக்கிரி தான். அது வந்து அதுக்கப்புறம் யாருமே விஜய்க்கு அந்த அளவுக்கு ஒரு மாஸ் படம் கொடுத்தாங்க. மாஸ்னா அது ஒர்க் ஆகணும், ஒர்க்கான மாஸ் படம் கடைசியா அதிகபட்சமா போக்கிரி தான். சரியான மாஸ் படம், சூப்பர் படம் போக்கிரி. செகண்ட் பிளேஸ்ல வந்து நான் ஆக்சுவலி துப்பாக்கி வைக்கலான் இருந்தேன், ஆனா துப்பாக்கி அவன் சொல்லிட்டான். நான் இப்ப என்ன சொன்னேன், இத்தனை படங்கள் இருக்குதா, அதை நீ சொல்லிட்டனால நீ அதுக்கு இது பண்ணிட்ட. அதனால வித்தியாசமா தலைவர். நான் வந்து
செகண்ட் பிளேஸ்ல வந்து நான் ஓ பாய் காடி எந்த படம்னே மறந்து போச்சு ப்ரோ. செகண்ட் பிளேஸ்ல வந்து நான் துள்ளாத மனமும் துள்ளும் வைக்கிறேன். அதுல ஒரு பாட்டு வரும், மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை. அதெல்லாம் வந்து அது அந்த பாட்டு இல்லடா. ஐயோ அதான் துள்ளாத மனமும் துள்ளும் தான் மேகமாய் அது. வந்து போகிறேன் வேற இதுலயே வரும்டா. இதுல இன்னிசை பாடி யோ. வரும் போலடா. இல்ல நில்லு. மேகமாய் மேகமாய் வந்து போகிறேன் துள்ளாத மனமும் துள்ளும். இங்க அப்ப இன்னிசை பாடி வரும். அதுவும் இந்த படம் தான் ப்ரோ. இது ரெண்டுமே இந்த இது ஒரு படம் பாட்டு தான். இன்னிசை படம். ஆமா, அதனால துள்ளாத மனமும் துள்ளும் வந்து அதாவது எனக்கு வந்து இந்த டைரக்டர் எழில் வந்து எனக்கு எழில் எடுத்த படங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும். அதனால கடவுள் இருக்கா குமாரு, வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன், வெள்ளக்காரன் இந்த மாதிரி மாச ஏதாவது பண்ணுவாரு. சிலுக்குவார்பட்டி சிங்கம். ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து அதாவது என்னன்னா சௌரிஸ் வந்து சொன்னாரு விஜய்க்கு வந்து போக்கிரி தான் மாஸ் டிஃபைன் பண்ணிச்சேன்னு. ஆனா ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் வந்து கோட்டட் த பீக் கில்லி. கில்லி அளவுக்கு விஜய்க்கு மாஸ் வந்து யாருமே இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. கில்லிய வந்து இப்போ பார்த்தாலும் சரி, இன்னும் ஒரு 40 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் சரி, விஜய் டயர் தூக்குறதுலாம் வேற வேற லெவல்ல இருக்கும். டயரை தூக்கி ஆர்ம்ஸ் இல்லைன்னாலும் ஆர்ம்ஸை காமிச்சு ஒரு துண்டு பீடிய வாயில வச்சு. இல்ல அப்படி நம்ம ஏன்னா வந்து அந்த மனுஷன் வந்து இவ்வளவு நாளா அந்த ஒரே பாடிய இது பண்ணிட்டு வந்ததுலாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். உடம்பு போடாம உடம்பு குறைக்காம அதே பிசிக்கோட இருக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஸ்போர்ட்ஸ் படம் மாஸ் படம் எல்லாமே இருக்கும். அதுவும் கில்லியில இன்னொரு ஆட் பாயிண்ட் வந்து நம்ம முத்துப்பாண்டியோட கேரக்டர் தான். முத்துப்பாண்டியோட கேரக்டர் வந்து செம ஃபன்னான கேரக்டர். அந்த முத்துப்பாண்டி கேரக்டரை வந்து வாரிசுல ட்ரை பண்ணி கேவலமா எங்கேயோ கொண்டு போய் சொருவுனாங்க. அது நம்ம இதை பத்தி பேச வேண்டாம். நான் சொல்லணும்னா என்னோட செகண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய மூவி வந்து நண்பன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நண்பன் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த படம். ஏன்னா அதோட ஹிந்தி ரீமேக்கும் நான் பார்த்திருப்பேன். ரீமேக் இல்லப்பா, தமிழ் தான் ரீமேக். தமிழ் தான் ரீமேக், ஹிந்தி ஒரிஜினல். ஹிந்தி தெரியாத உனக்கு? தமிழ் தான் எனக்கு தெரியும். நான் நினைச்சேன் இதோட அதான் வந்து அவங்க ரீமேக் பண்ணாங்க. ராஜ்குமார் ஹிரானி தான் ஒரிஜினலா டைரக்டர். ஹிந்தி தான் 3 Idiots தான் உண்மையானது. ப்ரோ லைஃப் வாஸ் a lie. எனிவேஸ் the point is அந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த டைம் தான் ஐ வாஸ் லைக் காலேஜ் லைஃப் வந்து இப்படி ஃபன்னா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ரியாலிட்டி வந்து இப்ப வந்து ஃபக் பண்ணுது. இப்ப காலேஜ் டைம்ல இருக்கும்லாம் காட்ட மாட்டானுங்களே அவனுங்க. சூசைட் பண்ணி செத்து போவான்னு காட்டுனானுங்க. அத அவனுங்க கொஞ்சம் சொன்னேன். நண்பன் வந்து நம்ம என்னதான் ரீமேக் படம்னு சொன்னாலும் அது தமிழுக்கு அடாப்ட் பண்ண விதம் இருக்குல்ல, அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அந்த டயலாக்ஸ் அந்த ஹியூமர் பார்ட்லாம் வந்து சமயம். அது வரைக்கும் யாரும் வந்து அவ்வளோ இதுவா வந்து ஹியூமர் பார்ட் வச்சதுல நினைக்கிறேன். அது ஒரு ஜோன் இருக்குல்ல, ஒரு மாதிரி மேலாப்புல சொல்லாம விசுவாசம் குசுவாசம் கற்பழித்தார் அந்த பார்ட்டு கருத்து பேச்சு. அதுக்கப்புறம் இது என்ன கொசச்சி பசங்கள் என்ன பேரு கொசன்னு இதெல்லாம் ஒரு மாதிரி பண்ணா இருக்கும். அது வேற தலைவா. அதெல்லாம் வந்து ஒரு லிமிட் இருந்துச்சு. அது வரைக்கும் அந்த ஹியூமர் இருக்கு. அதை வந்து விஜயே பண்ணும்போது அது வந்து ஒரு நல்ல இதா இருக்கு. சாங்ஸ் நல்லா இருக்கும் இதுல. செகண்ட் அதுவும் ஒரு படம் கவர் பண்ணல, அந்த படம் சொல்லுவியான்னு பாப்போம். நான் மெர்சல்னு சொல்றேன். ஏன்னா பார்த்தேன். நான் வந்து யூஷா தியேட்டர் போனதே கம்மி. அதுல வந்து விஜய் படம் பார்த்ததும் கம்மி தான். அதுல வந்து பார்த்தது மெர்சலும் இது என்ன சொன்ன நேரமே கத்தி. சோ மெர்சல் வந்து அந்த ட்ரிபிள் ரோல் வந்து நான் வந்து பார்த்தது இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. ஐ மீன் தட் டைம் ஒரே ஹீரோ வந்து 3 ரோல் பண்ணா பார்த்தது கிடையாது. அதனால வந்து தலைவன் 10 ரோல் பண்ணா ஓகே விடு. புரியுதா? ஐயோ அதுக்கு தெரியாது. ரஜினியும் 3 ரோல் பண்ணிருக்காரு. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் செஷன் என்ன பார்க்க போறோம்னா ஃபேவரட் கேரக்டர்ஸ். விஜய் அண்ணா நடித்து எங்களுக்கு ஃபேவரட்டான கேரக்டர்ஸ் பத்தி இப்ப பார்க்க போறோம். ஸோ ஏகே முதல்ல சொல்லுங்க. நான் முதல்ல எடுத்து வைக்கிற கேரக்டர் வந்து சச்சின் படத்துல உள்ள சச்சின் தான். ஏன்னா சச்சின் படத்துல உள்ள சச்சின் மாதிரி ஒரு ஃபன் கேரக்டர் வந்து ஆக்சுவலி சச்சின்ல மட்டும்தான் அது. சச்சின் அந்த கில்லியோட கிளிம்ஸ் வந்து சச்சின்ல வந்த மாதிரி இருக்கும் லைட்டா. கில்லியில ஸ்டார்டிங்ல அந்த பிஸ்கெட் எடுத்து இப்படி காட்டுறது, அந்த குத்தலை சைட்ல தான் அந்த இது. ஆமா, அந்த விஷயங்கள்லாம் வந்து சச்சின்ல இருக்கும். செகண்ட் பிளேஸ்ல வந்து ஒரு மஜா கேரக்டர் லியோ.
லியோ லியோ கேரக்டர் நம்ம த்ரிஷானி கூட இல்ல, சாரி த்ரிஷானி இல்ல. செகண்ட் பிளேஸ் வந்து நான் பார்த்திபனுக்கு கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு வந்து லியோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பார்த்திபனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து படம் மெகா ஹிட் ஆக போகுது 1000 crores அப்படியெல்லாம் நினைச்சது வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உள்ள பார்த்திபன் வச்சுதான். ஸோ செகண்ட் பிளேஸ் கோஸ் டு பார்த்திபன். தேர்ட் பிளேஸ் வந்து ஆக்சுவலி தேர்ட் பிளேஸ் வந்து இட்ஸ் அ வெரி அன்பாப்புலர் ஒப்பீனியன். தேர்ட் பிளேஸ்ல வந்து எனக்கு தலைவால உள்ள விஜய் பிடிக்கும். அதுவும் கொஞ்சம் காமெடியா இருக்கும், சந்தானம்லாம் வச்சுக்கின்னு. ஸோ தேர்ட் பிளேஸ் கோஸ் டு தலைவா விஜய் கேரக்டர். படமா பிடிக்காது, ஆனா கேரக்டரா குட். எனக்கு அந்த படம் பிடிக்கும். நான் அந்த படம் சொல்ல மாட்டேன். ஆனா அதுல வந்து ஒரு மாதிரி வெர்சடைலா இருக்கும். முதல்ல அதுல ஆக்டிங் பொட்டன்ஷியல்னு விஜய்க்கு இருக்குமான்னு கேட்டா அவர் ரொம்ப ஆக்டிங், அவர் கேரக்டர் ரொம்ப சட்டிலா இருக்கும். சிரிக்கிறதுனால ரொம்பலாம் சிரிக்காது, அழுறதுனால ரொம்பலாம் சட்டிலான ஆக்டிங். ஓகே, கேரக்டர் ஓகே. இப்போ வந்து நான் சொல்றேன், அப்புறம் கடைசியா சிராஜ் வருவார். சிராஜ் வந்து ஒரு ஆழ்ந்த யோசனைக்குள்ள போனாதான் நான் வந்து நாட் இன் ஸ்பெசிபிக் ஆர்டர் எனக்கு பிடிச்ச 3 கேரக்டர்ஸ்னா கண்டிப்பா வந்து கத்தி என்கிற கதிரேசன். அந்த கதிரேசன் கேரக்டர் வந்து மஜா கேரக்டர். முதல்ல வந்து அது வந்து ரொம்ப ஃபன்னா இருக்கும் அந்த கேரக்டர். அந்த அது வந்து சில பேர் பண்ணா அது ஒரு மாதிரி ரொம்ப கிரிஞ்சா இருக்கும். ஓகேவா, ஆனா விஜய்க்கு அது பண்றது கரெக்டா சூட்டா இருந்தது. அது வேற வந்து அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எமோஷனல் ஆகி அதை வந்து இத வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ், அந்த காயின் ஃபைட், கடைசியில வந்து அந்த ஒரு ஸ்ட்ராபெரி ஆமா ஒரு காண்டம்ல ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் எதிர்பார்க்கிற ஒரு வெளிநாட்டுல இருக்கிற ஒரு வெள்ளைக்காரன் வரும் மறந்து போச்சு. எனக்கு வந்து வசீகரா படம் வந்து எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? அந்த வசீகரா படத்துல வந்து விஜய் கேரக்டர் சூப்பரா இருக்கும். செம படம். ஓகேவா, அதுவே செம ஃபன்னா இருக்கும் விஜய் கேரக்டர். இங்க ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே நடக்காத மாதிரி இந்த பாக்குற பார்வை எங்கடா வாங்கிட்டாடு பண்ணுவாரு. அதுல வந்து ஒரு மாதிரி மஜாவா இருக்கும். அந்த வசீகரா படத்துல வந்து விஜய் கேரக்டர் சூப்பரா இருக்கும். அதான் விஜய் வசீகரா படமே சூப்பரா இருக்கும். அந்த படமே சூப்பரான படம், செம்மையான படம். அந்த ஒரு சீன் வரும் தெரியுமா, என்ன தண்ணி ஸ்வீட்டா இருக்கு, நீ குடிச்சதுதான் அதனால ஸ்வீட்டா இருக்கு. வேற வந்து குஷியில வந்து சிவா கேரக்டர், அது வந்து அது ஒரு கிரே ஷேடான கேரக்டர். ஓகேவா, குஷி வந்து பேசிக்கா பார்த்தோம்னா அந்த காலத்துல வந்து ஒரு பொண்ணுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு படமே கிடையாது. ஓகேவா, ஃபுல்லா லவ்னா ஃபுல் மென் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கும். ஆனா அந்த டைம்லயும் வந்து பொண்ணுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, அவ பாயிண்ட் ஆஃப் வியூலயும் போவோம் அந்த படம். 2 பேரும் தப்பு பண்ணுவாங்க, 2 பேரும் லூஸ் தனம் பண்ணுவாங்க. ஓகேவா, இவன் ஒரு பக்கம் மட்டும் தப்புன்னு காட்ட மாட்டான், 2 பக்கமும் லூஸ் தனம் பண்ணும். கிட்டத்தட்ட இந்த இப்போ லவ்வரை வந்து ஒரு என்டர்டெய்னிங் வேலை காட்டினா அதுதான் வந்து குஷி. இல்ல குஷியில வந்து ஹாப்பி எண்டிங், அதுல பேட், அது வந்து அதுவும் நல்ல எண்டிங் தான். பட் அது வந்து ட்ராஜடிக் எண்டிங் மாதிரி வச்சுக்குவோம். அதான் லவ்வர் நான் சொல்றேன். ஸோ அதான் இது எண்டிங் பத்தி பேச, லைக் பிளாட் 2 சைட் ஆஃப் கதையும் சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி எனக்கு அதுல வந்து சிவா கேரக்டர் அந்த ஈகோ அந்த இது நல்லா இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள் அதெல்லாம் நல்லா இருக்கும். என்னோட டாப் 3 கேரக்டர்ஸ்ல வந்து தேர்ட் பிளேஸ்ல வந்து அழகிய தமிழ் மகன் குரு கேரக்டர் வைக்கிறேன். எனக்கு வந்து பயந்துட்டேன். அழகிய தமிழ் குரு, நானும் குரு தான் பேசுறேன். அந்த படம் என்னதான் கொஞ்சம் மொக்கையா இருந்தாலும் அது வந்து விஜய் வந்து என்னதான் வந்து நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது மொக்க படங்கள் நடிச்சிருந்தாலும் அது கண்டிப்பா நாங்க 100 தடவை பார்த்திருப்போம். இந்த அழகிய தமிழ் மகனு, வேட்டைக்காரன், சுறா, குருவி, இதெல்லாம் உள்ளதுலயே கேவலமான படம். வேலாயுதம், சுறாலாம் வந்து ஒண்ணுமே இருக்காது. 100 தடவை பார்த்திருக்கோம் சின்ன வயசுல. இப்ப பார்த்தது எங்களுக்கு புரியுது. சுறா எல்லாம் இங்க வந்து ஹிந்தி டப்பிங்ல போட்டுட்டு இருக்காங்க டிவில. சுறா எல்லாம் அதான் அதுக்கு என்னதான் மொக்க படம் சொன்னாலும் அதுக்கான ரீச் வந்து அந்த டைம்ல அவ்வளவு இருந்தது. சோ அப்பவே வந்து விஜய் பீக்ல தான் இருந்தாரு. அது வந்து சரியான ஒரு விஷயம். இப்போ பீக்ல இருக்க போறாரு, அவ்வளவுதான். அடுத்த 4 வருஷம் நம்ம தான் இல்லப்பா. இப்ப இவனுக்கு அரசியல் வராம சுத்த மூடிட்டு இருந்தா பீக்ல இருந்திருப்பாரு. இப்ப பாதாளத்துக்குள்ள கிடக்காரு. உங்கள் சின்னம் விசில். ஓகே, செகண்ட் பொசிஷன் நான் கொடுக்குற கேரக்டர் வந்து ஜில்லா விஜய் கேரக்டர். ஜில்லா வரக்கூடிய அந்த விஜய் கேரக்டர். ஏன்னா ஜில்லா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சொல்ல போனா அது. ஏன்னா அவன் கேரக்டர் பிடிச்சிருக்கும் ப்ரோ.
சோ அவன் கேரக்டர் பிளேஃபுல்லா இருக்கும். ஆனா படத்துக்கு அந்த பிளாட் போக 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 அவன் கேரக்டருக்கு மாத்திட்டு இருக்கும் தெரியுமா? மீன்ஸ் இட்ஸ் கேரக்டர் ஜில்லா ஆல்சோ ஜில்லா சேஞ்சஸ். ஜில்லா அடடடடடட. இது வந்து அடுத்த சொல்ல போறது வந்து பெரி ஜோசப் கேரக்டர். ஜோசப் குருவில்ல பரவாயில்ல. എന്റെ പേര് ஜோசப் குருவில். நல்ல game. அவன் வந்து இந்த ஃபாதர் Transformation. பாண்டிங்கா இருக்கட்டும், அவனோட அந்த போலீஸ் கேரக்டரா இருக்கட்டும், நல்லா இருக்கும். கரெக்டா பண்ண மாதிரி இருக்கும் அதெல்லாம். அதனால ஓகே, பாடல் இப்ப கண்டிப்பா சொல்லியே ஆகணுமா? வீடியோ முடிச்சிருவோம். டியூரே சிரிப்பு அப்படின்னா இன்னொரு மீட்டிங் ஒரு போடுறோம். பாடல் தம்பி ஒரு பாடல் அவ்வளவுதான். பெஸ்ட் 1 மினிட்பா. ஒரு பாடல் இப்ப பாரு. அதாவது நம்ம விஜயண்ணன் வந்து டான்ஸ் ஆக்டிங் மட்டும் கிடையாது, பாடலையும் மாஸ் பண்ணியிருப்பாரு. எனக்கு பிடிச்ச பாடல் கண்டாங்கி கண்டாங்கி. சினோஜ் உனக்கு பிடிச்ச பாடல்? பிரேமியர் கண்ணாய் கண்டாக்கி. வாடி 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 கைப்படாத சீடி. கைப்படாத CD. ரெக்கார்டிங் அவ்வளவுதான் டைம் முடிய friends. போகுது நண்பர்களே. சோ நம்ம friends, வீடியோ இதோட thank you முடிச்சுக்கலாம். for இல்ல நாங்க watching the இன்னொரு video. meeting போடுற மாதிரி இருக்கும். சோ நாங்க வீடியோ இதோட விசிலுக்கு ஓட்டு முடிச்சுக்கலாம். பை போடுங்க. பை. ஓட் ஃபார் டிவிகே. எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன், பூத்துக்கு போய் ஸ்டாலின் சார் கிட்ட இருந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாத்தி ஆகணும், நம்ம ஜனநாயகத்தை காப்பாத்தி ஆகணும். என்ன பிஸியா இருந்தாலும், என்ன வேலையா இருந்தாலும், என்ன வெளியூர்ல இருந்தாலும், எந்த பூத்துல உங்களுடைய ஓட்டு இருக்குதோ அங்க வந்து தயவு செஞ்சு நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு உங்க ஓட்டு போடுங்க.